நீங்க ஃபோன் பண்ற முன்னாடி வரைக்கும் எனக்கு கல்யாணம் தெரியாதுங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சதுனால எல்லா உண்மையும் இப்ப சொல்றீங்க. அது சரி, இவ்ளோதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? அது சத்யா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏங்க, அப்புறம் டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? என்ன நிச்சயம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போய் லவ்வ சொல்லிருக்கீங்க? அது அப்படி இல்லைங்க. அது நான் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக சொன்ன போயிங்க. நான் வெறும் ஃப்ரெண்டா பழகிறத அவங்க அதை காதல் நினச்சிக்கிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அவன் கண் முழிச்சதும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தாங்க போனேன். ஆனால் அவங்க முழுசாக குணமாகாதனால இன்னும் 10 நாளைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி அவங்ககிட்ட சொன்னால் எங்கே மறுபடியும் கோமா ஸ்டேஜ் போயிட போகிறாங்கன்னு தான் சொல்லாமல் விட்டுட்டேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ சத்யாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. அப்படின்னா சத்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறா. எல்லா உண்மையும் தெரிய போகுது. பெரிய குழப்பமே வரப்போகுது. ஒரு நிமிஷங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் போய் பேசிட்டு வந்துருவா. நீ பார்த்துக்கோ. ஹே, ஒரு நிமிஷம் வா. என்னடி இங்க பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரபு ரொம்ப நல்லவரா இருக்காரு. எல்லாம் உண்மையை சொல்றாரு. அந்த விதத்துல பார்க்க போனா உண்மையிலேயே அவர் உனக்கு பெஸ்ட் தாண்டி. நீ அவரை மிஸ் பண்ணிடாத. நீ சொல்றது சரிதான். அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப வரைக்கும் ஒரு ரூட் கிளியரா தானே இருக்கு. பிரபு சத்யாவை வர சொல்லிருக்காரு. சத்யா மட்டும் இங்க வந்து உன்னை பார்த்தா தேவையில்லாம குழப்பம்தான் வரும். சத்யாவுக்கு நான் பாலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியும். பேச்சு வாக்குல பாலாவை பத்தி பிரபு கிட்ட சத்யா சொல்லிட்டானா? அதுக்கப்புறம் பிரபு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. இப்போதைக்கு நீயும் சத்யாவும் பிரபு முன்னாடி ஒன்னா மீட் பண்ணக்கூடாது. நீ சொல்றது சரிதான். சத்யா இங்க வரதுக்கு முன்னாடியே நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அதுதான் சேஃப். ஆனா உன்னை வச்சுதானே பிரபு சத்யா கிட்ட பேசுறதா பிளான் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா.
சரிங்க பிரதீப், நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஓகே, பை. சாரிங்க, ஆஃபீஸ் கால் அதான். ஆமா, நீங்க எதுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் எல்லா உண்மையும் சத்யா கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அது 10 நாளைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருங்க. டாக்டர் சொன்ன அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சா? 5 நாள் தான் இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு உதவிய பாதி பண்றதுக்கு அந்த உதவிய பண்ணாமலே இருந்திருக்கலாம். பத்து நாளைக்கு அதிர்ச்சியான விஷயத்த சத்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. அதையும் மீறி சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்போ ஏன் அவசரப்பட்டு சொல்றீங்க? இன்னும் 5 நாள் தானே, அவசரப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு உண்மையை சொல்ல போய் அது அவங்க உடம்ப பாதிச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பேன் தானே நீங்க உண்மையை சொல்ல போறீங்க. நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 5 நாள் தானே, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீங்க சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இவ்வளோ பாசிட்டிவா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க. அதோட நான் யாருங்கிற விஷயமும் இப்போதைக்கு சத்யாக்கு தெரிய வேண்டாம். சத்யா கியூர் ஆனதும் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லும் போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அது நீங்க இருங்களேன். நீங்க என் ஃப்ரெண்டுன்னு ஜென்ரலா உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லைங்க, வேண்டாம். எது பண்ணாலும் முழுசா பண்ணணும். அதனால நான் யாருன்னு இப்போதைக்கு சத்யாக்கு தெரியாமலே இருக்கட்டும். நான் கிளம்புறேன். ஓகேங்க. அப்புறம் எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்கல, அம்மாவும் பாட்டியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. சரி. கடவுளே, நேத்து நின்னு போன என் தங்கச்சியோட கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். நீதான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்னக்கா இது? நீ எதுக்கு இப்ப கையை புண்ணாக்கின்னு இருக்க? என்னால தானே உன் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு உன்னால போக முடியல. அதான்
என்னால நின்னு போன கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கல்யாணம் நின்னு போச்சு நான் ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணது கிடையாது தெரியுமா? எனக்கு உன் வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஆகும்போது நான் எப்படிக்கா என்ன பத்தி யோசனை இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால மட்டும் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்காக இப்படிதான் தீபாராதனை கையில காட்டினு இருப்பியா? கையில சூடு பட்டுச்சுன்னா என்னக்கா பண்றது? உனக்காக கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டணுமே, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். சூடெல்லாம் படாது. எனக்காக ஏன்க்கா நீ உன் உடம்ப வருத்திக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே, நீ எதுக்கு கோவிலுக்கு வந்த? அது அமுல் பேபி வர சொல்லிருந்தான், அதுக்கு தான் வந்துக்கிறேன். ஆமால, உன்னாண்ட நான் அமுல் பேபின்னு மட்டும் தானே சொல்லிக்கிறேன். நீ அவனை பார்த்தது இல்லல? சரி நீ வா, இன்னைக்கு அவனை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இங்கதான் எங்கேயோ இருக்கிறேன்னு சொன்னா. இங்க ஐயோ, வேண்டாம் வேண்டாம். முதல்ல நீ அம்மாவுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீ அப்போ மோதிரம் எடுக்க வீட்டுக்கு வந்தப்போ அமுல் பேபி யாரு, எப்ப கூட்டிட்டு வந்து காட்ட போறேன்னு அம்மாவும் பாட்டியும் கேட்டாங்கல்ல. அதனால அம்மா பாட்டிக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணு. அதுவும் இல்லாம காலேஜுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. என்னக்கா நீ ஒரு 5 நிமிஷம் ஆயேன். ஐயோ இல்லடி, முதல்ல நான் அவரை பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்கன்னு கேட்டா எனக்கு சங்கடம் ஆயிடும். இன்னொரு நாள் கண்டிப்பா நான் வரேன். சரிக்கா, பாய். பாய் பாய்க்கா. வரேன். சரி. ஹாய்ங்க. என்ன அமுல் பேபி நீ மட்டும் இருக்கிற? ஏங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க வேற யாராவது எதிர்பார்த்தீங்களா? அது யாரு? அது டேய், ஒரு வேளை திவ்யா வந்துட்டு போனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? மாப்பிள்ள நீ வசமா மாட்டிக்கிட்ட. டேய், வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டேன். சும்மாடா. என்னங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா. இல்ல, நீ கோயிலுக்கு வர சொன்னதை பார்த்தா நம்ம 2 பேர் லவ் மேட்ரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இனிமே மறைச்சு வைக்காம அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்து நம்ம காதலை சொல்லி நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறியோன்னு நினைச்சேன். ஆமாங்க, நான் அதை பத்தி பேசதான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லாமல் பேபி. நேத்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
உங்க எல்லாரும் மேலே எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் ஏன் எதுக்கும் கேட்காம வந்திருப்பேன். ஆனா நீங்க அதுவே அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஏன் அமுல் பேபி, நான் என்ன பண்ணேன்? எனக்கே தெரியாம ரிஜிஸ்டர் மாதிரிலாம் ரெடி பண்ணிருக்கீங்க. நான் அதை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க. அவங்க இல்லாம நம்ம வந்தோம். கல்யாணம் மட்டும் எதுக்கு அவங்க இல்லாம நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க ரோடி பேபி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வீட்டுல சம்மந்தம் வாங்கி நம்ம பொறுமையா மேரேஜ் பண்ணிக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம்ன்றது நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு கோல்டன் மூமெண்ட். அதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஐயோ அமுல் பேபி, நான் எதுவுமே பண்ணல. பசங்க தான் பார்ட்டியில் இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னதை வச்சு எங்க இந்த பிரச்சனையே இன்னும் பெருசாயிடுமோன்னு பயந்து போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. பசங்க ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம லவ் மட்டும்தான் தெரியும். லவ்க்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாதுல்ல. இதெல்லாம் நீங்க தாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அமுல் பேபி. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆமா, இது சொல்லத்துக்கு தான் என்ன வர சொன்னியா? ஆமாங்க, மறுபடியும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிடலான்னு வர சொன்னேன். ப்ளீஸ்ங்க, இப்போதைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள நான் எங்க வீட்டில் பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா தாங்க இருக்கணும். சரி அமுல் பேபி, கல்யாணம் அப்பா அம்மா சம்மதத்தோட பண்ணிக்கலாம். ஓகே? ஓகேங்க. ஆனா இப்போதைக்கு இது போடுகோ. இது நாங்க மோதிரம். இது என் அப்பாவோடது. என்னை கட்டிக்க போறவனோட கையில் இது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மோதிரத்தை இப்போ என் அப்பாவோட சாட்சியை வச்சு உனக்கு போட்டு விடுறேன். இது உன் கையில் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சொந்தமானவன். கை நீ